வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கமாடிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் வாலடைல் செக்மெண்ட் நம்ம நேச்சுரல் கேஸ் பற்றி தாங்க நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நேச்சுரல் கேஸோட மந்த்லி எக்ஸ்பைரிங்க இன்றைக்கி. எஸ்பெஷலி இன்றைக்கி மார்க்கெட்டில் நேச்சுரல் கேஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு 7 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 223 சப்போர்ட் எடுத்து 229 இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ 229க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 232.76ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸு. மெயின் ரெசிஸ்டன்ஸ் 244 இருக்குங்க. 244க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 223க்கு கீழே 214 அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டு. நேச்சுரல் கேஸுடைய லாட் சைஸ் வந்து 1250. இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, நேச்சுரல் கேஸில் ஒரு லாட் வந்து நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 5000லேருந்து ஒரு 8000 வரைக்கும் தேவைப்படும். அது கம்மியாக கூட நீங்கள் பண்ணலாம், பட் அது வந்து டெக்னிக்கலி உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு மினிமம் ஒரு 5000லேருந்து ஒரு 8000 வச்சு நீங்கள் நேச்சுரல் கேஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி ஒரு 7 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்குமே நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். 11 மணிக்கு மேலே, நைட் 11 மணிக்கு மேலே நேச்சுரல் கேஸோ இல்லை எந்த ஒரு கமாடிட்டி செக்மெண்ட்லேயும் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறத தவிர்த்துருங்க. நீங்களும் உங்களோட டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான என்ட்ரி, எக்ஸிட் மற்றும் ஸ்டாப் லாஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.